அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நியூஸ் என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாம்பு கடிச்சு வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கான ரிலேட்டடான நியூஸ் தாங்க இது. ஸோ அவங்க எப்படி இறந்தாங்க என்னன்றதை பார்ப்பாங்க டீட்டெயிலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் கீழே கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 2024 கன்னடா டிஸ்ட்ரிக்ட் ரெக்கார்டடு 635 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்னேக் பைட்ஸ். ஆஃப் திஸ் 6 ரிசல்டட் இன் டெத். அதாவது 635 பேர் வந்து இந்த பாம்பு கடினால் வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து 6 பேர் வந்து அவங்க காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதாங்க கண்டென்ட்டு. ஸோ வாங்க பார்ப்போம். லான்ச்டு இன்டு 5-year-old டெத் டியூ டு ஸ்னேக் பைட் இன் உத்தரா கனடா. ஸோ இங்கே ப்ரோப்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ப்ரோப்னா பரிசோதனைங்க. ஸோ பரிசோதனை பண்ணுறாங்க. அது அதுக்காக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து பாம்பு கடித்த பிறகு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டி போயிருக்காங்க அங்கன்வாடிக்கு. அங்கே வந்து அவங்க அலட்சியம் காரணமாக ப்ராப்பரான டைமுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயுமே ப்ராப்பராக அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணாமல் வந்து எடுத்துருக்காங்க. அதிலே ஒரு ½ hour வந்து கடந்து போயிடுச்சு. அந்த அலட்சியத்தின் காரணமாக தான் என்னுடைய பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து ஒரு தனி டீமை அமைச்சு எதனால் அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணாங்க, அந்த அங்கன்வாடியில் வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்காக ஒரு பரிசோதனை வந்து செக் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, டேஸ் ஆஃப்டர் த ட்ராஜிக் டெத் ஆஃப் 5-year-old மயூரி. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு மயூரி கனடா டிஸ்ட்ரிக்ட் டியூ டு ஸ்னேக் பைட்டு. லோக்கல் அத்தாரிட்டிஸ் have launched an investigation to determine the cause of alleged negligence. இங்கே என்னென்னா, லோக்கல் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு டிட்டர்மைன்னா தீர்மானிக்கிறதுங்க, முடிவு எடுத்துக்கிறது. அதை வந்து எதனாலன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தீர்மானம் கொண்டு வந்து ஃபைனல் பண்ணுறது. ஸோ விஷயம் வந்து தெரில, எதனால் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தீர்மானிக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டு டிட்டர்மைன் த காஸ்னால் எதனால் நடந்துச்சு, உண்டு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, த ரீசன் ஆஃப் காஸ் டெத்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டு டிட்டர்மைன் த காஸ் ஆஃப் அலெட்ஜ்டு நெக்லிஜென்ஸுங்க. நெக்லிஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அலட்சியம். வாங்க இந்த வேர்டை பார்ப்போம். ஜென்ஸ். ஸோ இது வந்து ஒரு நவுன். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் டு டேக் ப்ராப்பர் கேர் ஓவர் சம்திங். ஸோ ப்ராப்பராக வந்து கேர் பண்ண தவறிடுறாங்க, அதான் மீனிங். ஸோ அலட்சியம் சொல்கிறாங்களா. இங்கே சிமிலரில் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ், லேக் ஆஃப் கேர். ஸோ அதான் அவங்களோட டியூட்டி அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணலை, அலட்சியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னுடைய பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் தனியாக ஒரு குழு அமைச்சு இது வந்து எதனால் நடந்துச்சுன்னு ஒரு குழு அமைச்சு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டு டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறாங்க, அதான் மீனிங். இதுக்கு வந்து அங்கன்வாடியோட ரிப்ளை பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் எனஃப்னா போதுமான அளவுங்க. வி ஹாவ் எனஃப் ஸ்டாக் ஆஃப் ஆன்டி ஸ்னேக் வெனம். இங்கே வெனம் இருக்குல்ல, வெனம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷம், நஞ்சுன்னு சொல்லலாம். இவங்க வந்து ஆன்டி ஸ்னேக் வெனம்னா அந்த நஞ்சுவை நீக்கிறதுக்கான போதுமான அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குது மருந்தாக. அண்டு டாக்டர்ஸ் ஆர் ட்ரைன்டு ஃபார் சச் எமர்ஜென்சிஸ். திஸ் ஷுட் நாட் ஹவ் ஹேப்பன்ட் அண்ட் டீம் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த இஷ்யூ. ரிப்போர்ட் வில் பி சப்மிட்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சைடில் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, எங்கிட்ட போதுமான அளவு எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது, இது நடந்திருக்கக்கூடாது, அது நடக்காது, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் லோக்கல்லே, நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஓவராலாக. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வெனம்னா அந்த நஞ்சு, ஆன்டி ஸ்னேக்னா அது வந்து நஞ்சை நீக்கிறதுன்னு சொல்லலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த அலட்சியப்படுத்துறது, புறக்கணிக்கிறது, இல்லை அலட்சியப்படுத்துறது, அவங்க ஒர்க் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறது, அதாங்க மீனிங். ஸோ தட்ஸ் இட் எங்க டுடே வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ அகைன் இன்னொரு கண்டென்ட்டில் இன்னொரு வேர்ட்ஸில் பார்ப்போம். பாய்.